கிட்டத்தட்ட விரால் மீன் பிடிக்கலான்னு 3 நாளா தூண்டில்களை பயன்படுத்தி மீன் பிடிக்கலான்னு வந்தா எங்களுக்கு ஒரு விரால் மீன் கூட மாட்ட மாட்டேங்குதுங்க. அதுக்கான காரணம் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேங்க. வெயில் வெப்பத்தால மிஞ்சி இருக்கிற குழியில ஏற்கனவே மீன் குஞ்சுகள் நிறைய இருக்கு. இதுல எங்கெங்க நம்மளுடைய தூண்டில் இருக்கிற மீன் குஞ்சுகளை பார்த்து அதை உணவா சாப்பிட போகுது. அதனால தூண்டில்களை தூக்கி ஓரமா வச்சுட்டு நானும் என் நண்பனும் வெறும் கைகளாலே விரால் மீன் பிடிக்கலான்னு கிளம்பி வந்துட்டோம். வெறும் கைகளால விரால் மீன் பிடிக்கிறது ரொம்பவும் கடினமா எல்லாம் இருக்காதுங்க. ஏன்னா வெயில் வெப்பத்தை தாக்கு பிடிக்க முடியாம விரால் மீன் பாறை இடுக்குகள்ல தான் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி பாறை இடுக்குகள் இருக்கிற விரால் மீனை நீங்க சரியா கண்டுபிடிச்சாலே போதும் விரால் மீனை ரொம்பவும் சுலபமா பிடிக்க முடியும். அது மாதிரி தான் நானும் என் நண்பனும் விரால் மீனை பிடிக்கலான்னு கிளம்பி வந்துட்டோம். இந்த பதிவை பார்த்துட்டு நீங்களும் யாரும் முயற்சி பண்ண வேணாம். ஏன்னா விரால் மீன் பிடிக்கிற பாறை இடுக்குகள்ல வேற ஏதாவது இருந்தா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அப்போ கண்டிப்பா இந்த குழியில நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா மீனையும் பிடிக்கலாம். விட்டாத களி மேட்டுக்கு போயிடலாமா? மீன் கோட்டாக்குள்ள கல்லு சிக்கி எடுத்துண்ணா இப்ப டவுசர்ல வாட்டிட்டு இருக்குது. எப்படி ஓட்டுக்குள்ள போச்சு கையில் விட்டா அப்படி போய் நீ சரியான வெட்டுறா. இது வார் எவ்வளவு பெருசா இருக்குங்க. ஒரு 2 மீன் பிடிச்சோம். இன்னும் எவ்வளவு மீன் பிடிக்க முடியும்னு பார்க்கலாம். அருவி போ, சீக்கிரம் போனோம். கிட்டத்தட்ட நாங்க பார்த்த வரைக்கும் நிறைய விரால் மீனை நாங்க பிடிச்சிட்டோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு இது போல பதிவு தவறாம பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.